நாளைக்கு 2:34 PM-க்கு, அதாவது நாளைக்கு ஃப்ரைடே அன்னைக்கு 2:34 மணிக்கு சென்னை கிட்ட இருக்கிற ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இந்தியா தன்னோட மூன்றாவது மூன் மிஷன் அனுப்ப போகிறோம். சந்திராயன் 3,900 kgs. இவ்வளோ வெயிட் கொண்டு, அது கிட்டத்தட்ட ஒரு யானை சைஸ், ஓகேவா? அதை நம்ம இங்கேருந்து லிட்டரலாக நம்ம கிட்ட இருக்கிற ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து கிளம்பி இந்தியாவில் உருவாக்கின பொருட்களை மட்டுமே வச்சு இந்தியன் சயின்டிஸ்ட்னால உருவாக்கப்பட்ட சந்திராயன் 3 எர்த்துலேருந்து கிளம்பி நம்ம சின்ன வயசில் சோறு ஊட்டுறதுக்கு யூஸ் பண்ண நிலா மேலே போய் இறங்க போகிறோம். சந்திராயன் 2 இதை தான் செய்யணும்னு முயற்சி செஞ்சு ஃபெயில் ஆனோம். நம்ம எல்லாருக்குமே அந்த விஷுவல்ஸ் ஞாபகம் இருக்கும். இன்ஃபேக்ட் எம்ஜி ஸ்குவாடாக அப்போ நிறைய பேர், ஓஜி எம்ஜி ஸ்குவாட் நிறைய பேர் இருந்திருப்பீங்க. அப்போ நம்ம போட்ட வீடியோக்கே மில்லியன் வியூஸ்க்கு மேலே ரொம்ப பரபரப்பாக பேசிகிட்டு இருந்தோம். ஏன்னா இது வரைக்கும் 1-2 கண்ட்ரீஸ் மட்டுமே உலகத்தில் நிலாவில் போய் டச் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி வச்சுருக்காங்க. அவங்க நாட்டு பொருட்களை யூஸ் பண்ணி இண்டிஜினஸாக உருவாக்குனதுன்னு சொல்லுவாங்க. 3,84,400 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற நிலாவுக்கு சந்திராயன் 2 மூலியமா நம்ம 3,84,398 கிலோமீட்டர்ஸ் பர்ஃபெக்டாக போயிட்டு லாஸ்ட் 2 கிலோமீட்டர் இருக்கிறப்போ ஃபெயில் ஆனோம். உலகமே பார்த்துச்சு. நம்ம நாட்டோட பிக்கஸ்ட் சயின்டிஸ்டாக இருக்கிற டாக்டர் சிவன் உடஞ்சு போய் அழுதாரு. நம்ம பிரைம் மினிஸ்டர் அவரை கன்சோல் பண்ணார். அதே சான்ஸை வச்சுட்டு இன்டர்நெட்டில் நிறைய கண்ட்ரிக்காரங்க நம்மளை ட்ரால் பண்ணாங்க. எஸ்பெஷலி இந்த பாகிஸ்தானில் இருக்கிற ட்ரால் கம்யூனிட்டி இருக்காங்க தெரியுமா, இந்தியாவை வச்சு செஞ்சாங்க. பட் அவங்களுக்குலாம் பதில் சொல்கிற நேரம் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திராயன் 3 அப்படிங்கிற இப்போ நம்ம அனுப்புகிற மிஷனுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி சந்திராயன் 1 என்ன, சந்திராயன் 2 என்ன அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா தான் உங்களுக்கு சந்திராயன் 3யோட முக்கியத்துவம் என்னன்னு புரியும். சந்திராயன் 1 அப்படிங்கிறது நம்ம மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, நிலா வரைக்கும் நம்ம ஒரு ஆர்பிட்டர் அனுப்பிச்சோம். அண்ட் அந்த ஆர்பிட்டர் நிலாவில் ஒரு பர்டிகுலர் நீர் இருக்குது, அதாவது நீர் நிலாவில் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்தியா தான் உலகத்துக்கே முதல்ல சொல்லுச்சு. நாசா எங்க நிலாவில எல்லாம் தண்ணி கூட இல்லை, மனுஷன் வாழ முடியுமான்னு நினைச்சிட்டு தான் மார்ஸ் பக்கம் உங்களோட அட்டென்ஷனை திருப்பினாங்க. பட் இல்லை, நிலாவில் தண்ணி இருக்குது அப்படிங்கிறத நிரூபித்த நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. அது எப்போ பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா சந்திராயன் 1ல. இந்த ஆர்பிட்டர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நிலாவை சுற்றிட்டு இருக்கிற ஒரு பர்டிகுலர் விஷயம். சந்திராயன் 2ல நம்ம என்ன பிளான் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சாஃப்ட் லேண்டிங் மேக் பண்ணி, அதாவது அந்த ஒரு ஆர்பிட்டர் இங்கே தான் ஒன்று அனுப்புகிறோம், அது நிலாவை சுற்ற ஆரம்பிச்சிடுது. சுற்ற ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு பர்டிகுலர் விஷயம் கீழே இறங்கி லேண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் ரோவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லேண்டரும் ரோவரும் இந்த ஆர்பிட்டர்லேருந்து நிலாவுக்குள்ளேயே டைரெக்டாக இறங்கி, அதாவது நம்மளை சுற்றி சேட்டலைட் இருக்குது. இந்த சேட்டலைட் தான் நம்மளுக்கு இந்த ஜிபிஎஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டு இருக்கலாம். அந்த சேட்டலைட்லேருந்து நம்ம ஊருக்குள்ளே ஒரு டிவைஸ் இறங்கினா எப்படி இருக்கும், ஏலியன் லிட்டரில் இந்தியாவுக்குள்ள எர்த்துக்குள்ளே இன்வேட் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் தானே. அந்த மாதிரி நம்ம அங்கே சுற்றினா மட்டும் பத்தாது, இங்கேருந்து நம்ம சுற்றி தூரத்துலேருந்து ஃபோட்டோ எடுத்து நிலா இருக்குதுன்னு, நிலாவில் தண்ணி இருக்குதுன்னு காமிச்சாச்சு. சந்திராயன் 2 தூரத்துலேருந்து மட்டும் இல்லை, நாங்கள் அங்கே இறங்கியே காமிக்க முடியும். இன்னும் அமெரிக்கா சைனா மட்டும் தான் பண்ண முடியுமா, நாங்களும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பிளான் பண்ணோம். நான் சொன்ன மாதிரி 3 லட்சம் கிலோமீட்டர் தாண்ட நம்ம சந்திராயன் 2 லாஸ்ட் 2 கிலோமீட்டரில் ஃபெயில் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அது ஒரு ஹார்ட் லேண்டிங் உடஞ்சிருச்சு. பேசிக்காக அது லாஸ்ட் ஃபார் எவர். ஓகேவா? இப்போ மூணாவதா நம்ம சந்திராயன் 3 அனுப்புகிறோம். சந்திராயன் 3 ஆர்பிட்டர்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சந்திராயன் 2க்கு அனுப்பிச்ச ஆர்பிட்டரே கிட்டத்தட்ட 8 வருஷம் லைஃப் டைம், 8 to 9 years இருக்குங்கிறாங்க. ஸோ அதுவே இன்னும் சுற்றிட்டு தான் இருக்குது. நம்ம 4 வருஷத்துக்கு முன்னாடி 2019ல் போஸ்ட் பண்ண வீடியோ அப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் அதை விக்ரமை பற்றிலாம் பேசியிருப்பேன். சாரி, விக்ரம்ங்கிறேன் பாருங்கள், அந்த ஆர்பிட்டரை பற்றி பேசியிருப்பேன். ஸோ அந்த ஆர்பிட்டர் இன்னமும் நிலாவை சுற்றிட்டு தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, சந்திராயன் 3 மூலியமாக அந்த ஆர்பிட்டரோட ஹெல்ப்பையும் வச்சுக்கிட்டு நம்ம இப்போ டைரெக்டாக நிலாவில் போய் இறங்க போகிறோம். பட் நிலாவில் போய் இறங்குறதுங்கிறது எர்த் இங்கே இருக்குது, நிலா இங்கே இருக்குது, இங்கேருந்து இப்படி போகிறது கிடையாது. இன்ஃபேக்ட் அந்த டிஸ்டன்ஸ் 3,84,400 கிலோமீட்டர்ஸாக இருந்தாலும் இந்த ஒரு பர்டிகுலர் நம்ம அனுப்பக்கூடிய சந்திராயன் 3 இந்த டிஸ்டன்ஸை மட்டும் இல்லை, இந்த மாதிரி பல மடங்கு டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ண போகுது. ஏன்னா எர்த்தை பல முறை சுற்றும் எர்த்தோட கிராவிட்டியை யூஸ் பண்ணி நம்ம இங்கேருந்து இந்த கேட்டாபில்ட் மாதிரி, அதாவது கவுட்டா புளியும்பாங்க எங்கள் ஊர்லலாம், இப்படி பிடிச்சி இழுத்து விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது இங்கேருந்து அடுத்த இடத்துக்கு போகுது இல்லை. அந்த மாதிரி எர்த்தோட கிராவிட்டியை யூஸ் பண்ணி இது பல முறை அப்படியே நிலா இங்கே இருக்குது, எர்த் இங்கே இருக்குது, இங்கேருந்து எர்த்தை இப்படி எலிப்டிக்கல் ஃபார்மில் சுற்றி ஒரு ஜம்பில் எர்த்துலேருந்து மூணை சுற்ற ஆரம்பிக்கும். ஏன்னா மூணோட கிராவிட்டி அதுக்கப்புறம் இழுக்க ஆரம்பிச்சிடும். கரெக்டாக மூணோட கிராவிட்டி சுற்றி ஃபைனலி அது மூணில் போய் லேண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் இதோட ப்ராசஸ். அண்ட் இட்ஸ் நாட் சிம்பிள். நான் சொன்ன மாதிரி இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு ப்ராசஸ். நீங்கள் சென்னையில் உட்காந்துக்கிட்டு ஹைதராபாத்லேயே
எங்கேயோ பெங்களூர்லேயே இருக்கிற ஒரு பையனோட நெத்தியில் வந்து ஒரு பால் டைரெக்டாக படணும்னு அடிக்கிற அளவுக்கு அக்யூரசி இருக்கணும். ஏன்னா ஏகப்பட்ட கால்குலேஷன்ஸ் ரியல் டைமில் இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ இவ்வளவு இருக்கிற ஒரு பர்டிகுலர் சந்திராயன் 3 தான் நம்ம அனுப்ப போகிறோம். இதோட மொத்த வெயிட் வந்து 3900 kgsன்னு சொன்ன நிலா கிட்ட போகிறப்போ அந்த ப்ரொபல்ஷன் மாடியூல் இருக்குல்ல, அந்த ப்ரொபல்ஷன் மாடியூலோட வெயிட் வந்து 2148 kgs, லேண்டர் வந்து 1752 kgs அண்ட் உள்ளுக்குள்ள இருக்கிற ரோவர் வந்து another 26 kgs. இன்னும் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா லேண்டர் அண்ட் ரோவர் தான் வந்து டைரெக்டாக நிலாவில் போய் மெயினாக கால் வைக்கும். இந்த நிலாவில் போய் கால் வைக்கக்கூடிய லேண்டருக்கு நம்ம வச்சிருக்கிற பேர் வந்து விக்ரம் அண்ட் உள்ள வச்சிருக்கிற ரோவருக்கு பேர் வந்து பிரக்யான். இன்ஃபேக்ட் நம்ம போன டைமும் இதே பேர் தான் வச்சிருந்தோம். இட்ஸ் ஜஸ்ட் லைக் சேயிங் த வேர்ல்ட், எங்களால் முடியாதுன்னு எல்லாரும் பார்த்து சிரிச்சிங்களடா, நாங்கள் அதே பேரை வச்சுக்கிட்டு அதே இடத்துல நாங்கள் அதே விஷயத்தை செஞ்சு காமிக்கிறோம். 4 வருஷம் நாங்கள் ஆமாம் சயின்ஸில் வந்து ஃபெயிலியர்னே ஒன்று இல்லாமாங்க, எவ்ரி திங் இஸ் அ லேர்னிங். உலகத்தில் எவனுமே மொதல் தடவை இவ்வளோ சக்ஸஸ் அச்சீவ் பண்ணதே கிடையாது. நாங்கள் அவ்வளோ அச்சீவ் பண்ணிட்டோம், ஆனால் நீங்கள் சிரிச்சிங்களா, நாங்கள் மறுபடியும் செஞ்சு காமிப்போம், எங்களால் முடியும், இந்தியானால அங்கே போய் இறங்க முடியுங்கிறதான் சாஃப்ட் லேண்டிங். ஹார்ட் லேண்டிங் கிடையாது, உடஞ்சி போய் விழுக்கிறது கிடையாது. நாங்கள் பிளான் பண்ண மாதிரி பிளான் பண்ண இடத்துல சாஃப்டாக இறங்கி போய் அங்கே வந்து ரிசர்ச் ஒர்க் எங்களால் பண்ண முடியுங்கிறது தான் இதோட மெயினான கோல். ஸோ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1.7 டன்னை வந்து நம்ம போய் நிலாவில் இறக்குறோங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதான் சொன்னேன் இல்லை, ஒரு யானையை போய் இறக்குற மாதிரி ஒரு பர்டிகுலர் சமமான விஷயம் தான். மூவிங் ஆன் ஃபர்தர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா மதனு, எப்போவோ வந்து நிலாவில் போய் அமெரிக்காக்காரன் ஆம்ஸ்ட்ராங் கால் வச்சுட்டான், இன்னமும் நம்ம இந்தியா தட்டிட்டு தானே இருக்கோம்னு யோசிச்சிங்கன்னா, ஆம்ஸ்ட்ராங் வந்து நிலாவில் போய் கால் வச்சப்போ இந்தியா என்ன தெரியுமா பண்ணிட்டு இருந்துச்சு, நம்மளோட குட்டி குட்டி ராக்கெட்ஸ் எல்லாத்தையுமே வந்து மாட்டு வண்டியிலையும் சைக்கிள்லையும் பின்னாடி கட்டி வச்சு இழுத்துட்டு போயிட்டு இருந்தோம் நிலாவில். அதுக்கப்புறம் அந்த மொத்த அப்போலோ மிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் யூஎஸ் வந்து நிலாவுக்கு யாரையுமே அனுப்பலை. இன்ஃபேக்ட் இப்போ தான் மறுபடியும் அதை பற்றி பேசிகிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த மாட்டு வண்டியில் தள்ளிட்டு இருந்த இந்தியன்ஸ் வந்து இன்னைக்கு நிலாவில் சாஃப்ட் லேண்டிங் பண்ண முடியும்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் இந்தியாவோட வளர்ச்சி இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தில். எனிவே மூவிங் ஆன் ஃபர்தர், போன டைம் வந்து அந்த லாஸ்ட் 2 கிலோமீட்டர் பிரச்சனை வந்துருச்சுங்கிறதுனால என்ன எக்ஸாம்பிளாக பிரச்சனை வந்துச்சு, ஏன்னா சந்திராயன் 2 பற்றி நான் வீடியோ மேக் பண்ணப்போ கூட நான் வந்து சொல்லியிருந்தேன், இதில் என்ன பிரச்சனைங்கிறத வந்து சிவன் அவர்கள் வந்து டேட்டா கலெக்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இருக்காரு. என்னன்னு நம்மளுக்கு இன்னும் தெரியல, அதுக்கப்புறம் நம்ம ஃபாலோ பண்ணல. பட் இன்னைக்கு நான் சொல்கிறேன், இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ரொம்ப இவ்வளோ கிலோமீட்டர் தூரத்தில் இவ்வளோ வேகத்தில் போயிட்டு இருக்கிற ஒரு பர்டிகுலர் விஷயம் வந்து நிலாவில் போய் லேண்ட் ஆகுறப்போ போய் கிராஷ் லேண்ட் ஆகக்கூடாது, போய் டம் அப்படின்னு விழுந்துடக்கூடாது, கரெக்டாக போய் சாஃப்டாக லேண்ட் ஆகணும். அதுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா த்ரஸ்டர்ஸ், லேண்டிங் லெக்ஸுங்கிற 2 முக்கியமான விஷயங்கள். த்ரஸ்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது இவ்வளோ வேகத்தில் வந்துட்டு இருக்கப்போ கடைசி கொஞ்சம் நேரத்தில் இதை ஸ்லோ பண்ணணும்ல, ஏன்னா பயங்கர வேகத்தில் எர்த்துலேருந்து அடிச்சுட்டு இருக்கிற ஒரு விஷயம் வந்து அங்கே போய் நிலாவை சுற்றி அது போய் வேகமாக விழுந்தா உடஞ்சிரும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது கரெக்டாக நிலாவில் போய் இறங்குறப்போ இதுலேருந்து வந்து த்ரஸ்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இதுலேருந்து வந்து ஒரு ஃபியூவல் எரிஞ்சு கீழே வந்து புஷ் பண்ணும், மேலே புஷ் பண்ணுற மாதிரி ஒன்று வரும். அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு இருக்கிற ஸ்பீட் அப்படியே ஸ்லோ பண்ணும். கரெக்டாக நம்ம நிறைய சேட்டலைட் லான்ச்சஸ் பார்த்துருப்போம், லேண்டிங் பார்த்துருப்போம், அதே கான்செப்ட் தான். லான்ச்சிங்கிற பாருங்க, லேண்டிங் பார்த்துருப்போம். ஸோ இது வந்து அதே மாதிரி இந்த புஷ் பண்ணுறதுனால இதுலேருந்து வெளியே த்ரஸ்ட் வரதுனால இது வந்துட்டு இருக்கிற ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணி இது கரெக்டாக ஸ்டெபிலைஸ் ஆகி நிலாவோட சர்ஃபேஸில் ப்ராப்பராக போய் லேண்ட் ஆகணுங்கிறது தான் கோல். ஓகேவா? இந்த சாஃப்ட் லேண்டிங் வந்து போன தடவை லாஸ்ட் 2 கிலோமீட்டர்ஸில் இருக்கிறப்ப நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அந்த லேண்டரோட லெக்ஸில் வந்து பிரச்சனை இருந்திருக்குங்கிறாங்க, அதோட த்ரஸ்டர்ஸ் வந்து ஒழுங்காக கேலிபரேட் பண்ணப்படலைங்கிறாங்க. அப்புறம் வந்து சிவன் அவர்கள் பிபிசிக்கு பேசுகிறப்பமே அவங்க வந்து இந்த த்ரஸ்டர்ஸ் அண்ட் லேண்டிங் லெக்ஸை அதை வந்து ஒழுங்காக அலைன் பண்ணுறது இதிலெல்லாம் இஷ்யூஸ் இருந்துச்சு, நாங்கள் அதெல்லாம் சரி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் வந்து மூவ் அ பிட் இன் த லேண்டிங், கடைசி நிமிஷத்தில் அதனால் வந்து எக்ஸாக்டாக லேண்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்டிகுலர் இடத்துல போய் இறங்கணும். நிலாவில் போய் நம்ம இறங்க போகிறோம், அந்த இடம் வந்து கொஞ்சம் ஒழுங்காக இல்லை, அது கொஞ்சம் தள்ளி மூவ் பண்ணணும்னா அதுக்கான கெப்பாசிட்டி போன தடவை நம்ம கொடுக்கல. ஆனால் இந்த தடவை நம்ம ஆர்பிட்ரே கிடையாது, ஏன்னா போன டைம் அனுப்பின ஆர்பிட்ரே யூஸ் பண்ணுறோங்கிறதுனால அந்த ஸ்பேஸையுமே நம்ம வந்து இப்போ இருக்கிற லேண்டருக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆர்பிட்டர் வந்து ஆல்ரெடி போயிடுச்சு, இப்போ லேண்டர் அண்ட் அதிலிருந்து ரோவர் அப்படிங்கிற 2 விஷயம் தான் நம்மளுக்கு மெயினாக தேவைப்படுது. அந்த 2ஐயும் தான் அனுப்புகிறோம். இந்த லேண்டர் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நிலாவில் போய் இறங்குது. அந்த விக்ரம் அப்படிங்கிற லேண்டர்லேருந்து வெளியே வர பிரக்யான் அப்படின்னு சொல்லப்பட்ட ரோவர் வந்து நிலாவோட சர்ஃபேஸை ஸ்டடி பண்ண போகுது. நிலாவோட சர்ஃபேஸை இதுக்கு முன்னாடி யாருமே ஸ்டடி பண்ணது இல்லையான்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம போய் சர்ஃபேஸை ஸ்டடி பண்ணக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சவுத் போல் ஆஃப் மூன். சவுத் போல் ஆஃப் மூனில் தான் வந்து நம்ம ஆல்ரெடி தண்ணி இருக்குதுங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஏரியா, அதுக்கிட்ட தான் நம்ம போகிறோம். எக்ஸாக்டாக சவுத் போலுக்கு போல, ஏன்னா அங்கே வந்து சூரிய வெளிச்சமே வராது. இது ரன் ஆகுறதுக்கு சூரிய வெளிச்சம் தேவை. அது போய் இறங்கினதுக்கப்புறம் அது ஓடணும்ல, அது வந்து ஒரு 14 எர்த் டேஸ், அதாவது இங்கே எர்த்தில் இருக்கிற ஒரு 14 டேஸ். எனக்கு எக்ஸாக்டாக நம்பர்ஸ் தெரியல, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், எனக்கு மெமரியில் இருக்கிறது அப்படி உங்ககிட்ட சொல்கிறேன். 14 எர்த் டேஸ், ஓகேவா? ஸோ 14 டேஸ்க்கு வந்து இது வந்து இந்த லேண்டர் ரோவர் வந்து உள்ளுக்குள்ளே சுற்ற முடியும். நம்ம இங்கே தான் அனுப்புகிற ஒரு ரோபாட் வந்து அங்கே இறங்கி அங்கே ஸ்டடி பண்ணுறது வந்து கிட்டத்தட்ட 14 நாட்கள் நம்ம இங்கேருந்து ஸ்டடி பண்ண முடியுங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சூரிய வெளிச்சம் அது கிடைக்காது, அதனால் அதுக்கப்புறம் மேபி அதனால் ஒர்க் ஆகாமல் போயிடலாம். ஸோ இதுதான் இப்போதைக்கு நம்ம வச்சிருக்கிற விஷயம். அது மெயினாக போய் என்ன ஸ்டடி பண்ண போகுது,
எதை ஸ்டடி பண்ண போகுது, கோல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் போலில் போய் முதல்ல லேண்ட் ஆகுறதே, சவுத் போல் கிட்ட லேண்ட் ஆகுறதே ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். ஏன்னா சவுத் போலுக்கு இது வரைக்கும் யாரும் பெருசாக போனதே கிடையாது. ஸோ அதை நம்ம ஆல்ரெடி பண்ணணும்னு நினச்சி ஒரு டைம் ஃபெயில் ஆகிட்டோம். பட் இந்த தடவை இன்னும் நாலேஜோட என்னென்ன பண்ணால் ஃபெயில் ஆகுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இன்னமும் பெட்டராக போய் இறங்குறோம். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோவர்னால கெப்பாபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது இந்தியாவுக்குள்ளே உருவாக்கப்படக்கூடிய ஒரு பொருளை வச்சு நிலாவில் மூவ் பண்ண முடியும். வெறுமன சுத்தம் மட்டும் இல்லை, இறங்கி போய் உள்ளுக்குள்ளே சுற்றி பார்க்க முடியுங்கிறத காமிக்கணும். ரோவர் கெப்பாபிலிட்டிஸை காமிக்கணும். மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா நிலாவில் இருக்கிற மண்ணை ஸ்டடி பண்ண போகிறோம். நிலாவில் தண்ணி இருக்குதுங்கிறத வந்து நம்ம தூரத்துல இருந்து பார்த்துருக்கோம்ல, இப்போ கிட்ட போய் தண்ணியை வந்து நம்மளால ஸ்டடி பண்ண முடியுதா, கிட்ட அந்த வாட்டர் மாலிக்யூல்ஸ் ஏதாவது நம்மளால தென்பட முடியுதா, அந்த நிலாவோட சர்ஃபேஸில் வந்து ஏதாவது தண்ணி இருக்கிறதுக்கான அறிகுறி இருக்கா, இதெல்லாம் வந்து நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். அண்ட் இது போக இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ஹை ரெசல்யூஷன் கேமராஸ்லாம் வந்து இதில் வச்சிருக்கும். இது வந்து எர்த்தை திரும்பி பார்த்து அங்கேருந்து ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டியும் இருக்குது. ஆக்சுவலாக ஒரு ஃபோட்டோ தான் பயங்கர எக்ஸைட்டடாக நான் போன டைமும் வெயிட் பண்ணிருந்தேன், இந்த தடவை வெயிட் பண்ணிருக்கேன். இங்கேருந்து அது இறங்கி போனதுக்கப்புறம், இந்த லேண்டர் இறங்கினதுக்கப்புறம், அதுலேருந்து வெளியே ரோவர் வந்ததுக்கப்புறம் அது வந்து ஒரு செல்ஃபி ஒன்று அனுப்பும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா அது எர்த்தையும் ஃபோட்டோ எடுத்து அனுப்புன்னு சொன்னாங்க. யோசிச்சு பாருங்க, இது மனிதனோட எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட், எஸ்பெஷலி இந்தியன்ஸோட எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்டுன்னு. ஆஃப்கோர்ஸ் நிலாவில் போய் கால்லாம் வச்சுட்டாங்க அமெரிக்காக்காரங்க. பட் நம்ம இந்த காலகட்டத்தில் ஒரு 60-70 வருஷத்தில் நம்ம வந்து முன்னேற்றத்தை பாருங்கள். நம்ம இங்கேருந்தாங்க ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து இந்தியன்ஸே உருவாக்குன ஒரு பர்டிகுலர் பொருள் வந்து இங்கேருந்து அனுப்பிச்சு பல முறை எர்த்தை சுற்றி, அதுக்கப்புறம் இங்கேருந்து அது ஜம்ப் ஆகி பல முறை சுற்றி 3ல் போய் அதை இறங்கி அங்கேருந்து எர்த்தை ஒரு செல்ஃபி எடுத்து அதை மறுபடியுமே எர்த்துக்கு அனுப்பிச்சு வச்சுச்சுன்னா ஹவு கூல் இஸ் தட், கரெக்டாக? இதுதான் வந்து சந்திராயன் 3யோட பேசிக்காக இந்தியானாலையும் முடியும் அப்படிங்கிறத ஒரு காமிக்கிறது. பட் அது போக ஆஃப்கோர்ஸ் சயின்டிஃபிக் ரிசர்ச் நிறைய அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். அது பை டிஃபால்ட் எந்த ஒரு எஃபர்ட்லையுமே இவ்வளோ தூரத்துக்கு போனாங்கன்னா அது பண்ண தான் போகிறாங்க. இது வந்து அமெரிக்கா பண்ணுறான், நம்ம பண்ணுறதுல என்ன பெரிய விஷயம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் என்ன பெரிய விஷயம் இருக்குன்னு. அமெரிக்காக்காரன் எத்தனையோ 1000 கணக்கான கோடி செலவு பண்ணி போகிறத நம்ம ஆதிபுருஷ்க்கு பதிலாக நிலாவுக்கு போயிட்டு வரலாங்கிறத ப்ரூவ் பண்ண முடியும்னா உலகத்தில் அது இந்தியன்ஸ்னால மட்டும்தான் இருக்க முடியும். கம்மியான விலைக்கு ஒரு நல்ல எஃபிஷியன்ட்டான ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டை கொடுக்க முடிஞ்சது இந்தியன்ஸ்னால மட்டும்தான். அஃப்கோர்ஸ் நம்ம ஃபெயில் ஆனோம், பட் கற்றுக்கிட்டோம். இந்த முறை நம்ம லேண்ட் ஆகுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. போன டைமும் இருந்துச்சு, இந்த டைமும் இருக்குது. என்ன நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களை மாதிரி நானும் எக்ஸைட்டடாக இருக்கேன். நாளைக்கு 2:34 PM, ஓகேவா, 2.34 PM வந்து நீங்கள் எர்த்தில் இருந்து நம்ம நிலாவுக்கு அனுப்பக்கூடிய இந்த ஒரு சந்திராயன் 3 நேரில் பார்ப்பீங்கன்னு வெயிட் பண்ணிருக்கேன். இல்லை ஆன்லைனில் கூட நிறைய பேர் பார்ப்பீங்க. ஒரு 20,000 பேர் ஸ்ரீஹரிகோட்டாக்கே போய் பார்க்குறதுக்கு டிக்கெட்ஸ்லாம் இருக்குதுன்னு மிஸ்டர் ஜிகே சொல்லியிருந்தாரு. ஸோ எக்ஸைட்டடாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம வந்து சந்திராயன் 3 வந்து நிலாவில் போய் இறங்கி சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஒரு செஞ்சு காட்டுருவோம் உலகத்தில்னு நினைக்கிறீங்களா? இல்லை இந்த தடவையும் ஃபெயில் ஆகிடும்னு நினைக்கிறீங்களா? தப்பான்னு இல்லை, பட் உங்களோட ப்ரெடிக்ஷன் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். லெட்ஸ் see what happens. 24 மணி நேரத்தில் ஒரு முடிவு தெரியறதுக்கான ஆரம்பம் வந்துடும். ஒரு மாதத்தில் என்ன நடக்கும்னு நம்ம கெஸ் பண்ணிடலாம். நாளைக்கு நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். until then bye மதன் கௌரி. இவ்வளோ பெரிய சம்பவம் நடக்குதுன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தெரியாமல் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், cheers, ஜெய் ஹிந்த்.